அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஷார்ட்ல பார்த்த மாதிரி, மீன் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இடைக்கால வருமானம் அல்லது இடைக்கால ஆதாயம்னு கூட நாம சொல்லலாம். நாம இதை விளக்கி சொல்லணும் அப்படின்னா, ஏ என்கிற நபர் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதை பயன்படுத்திட்டு வராரு. இந்த சூழ்நிலையில பி என்கிற நபர் அந்த ப்ராப்பர்ட்டியை அபகரிக்கிறாரு. உதாரணமா ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டை ஏ கிட்ட இருந்து பி அபகரிக்கிறாரு. அந்த வீட்டை இன்னொருத்தருக்கும் வாடகைக்கு விட்டு அந்த வாடகை பணத்தையும் பிங்கிற நபர் வாங்கிட்டு வராரு. இந்த சூழ்நிலையில ஏ என்கிற நபர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து பி என்கிற நபர்கிட்ட இருந்து எனக்கு சேர வேண்டிய அந்த வீட்டை வாங்கி கொடுங்க அப்படிங்கறத கேட்கிறாரு. அந்த மாதிரியான வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகுது. அந்த 4 வருடங்களுக்கு அவர் அந்த வாடகை பணத்தையும் பி என்கிற நபர் பெற்றுட்டு வராரு. ஏ என்கிற நபர் எனக்கு தவறான ஆதாயத்தினால பெறப்பட்ட அந்த 4 வருட வாடகையும் கூட நீங்க பி என்கிற நபர்கிட்ட இருந்து பெற்றுத்தர முடியுமாங்கிறத கேட்கிறாரு. கட்டாயம் பெற்றுத்தர முடியும். அதை நம்ம மின் ப்ராஃபிட், அதாவது இடைக்கால வருமானம் அல்லது இடைக்கால ஆதாயம்னு சொல்றோம். அந்த மின் ப்ராஃபிட்டை நாம அந்த 4 ஆண்டுகளுக்கு பெறப்பட்ட வாடகையை மட்டும் இல்லாம அதற்கான வட்டியையும் கூட நாம சேர்த்து பெற முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சட்ட தகவல்களுக்கு எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சட்ட சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.